ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தீத்து 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். தேவ கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில் பிரசன்னமாகும் பொழுது அது நம்முடைய வாழ்விலே என்னென்ன காரியங்களை செய்கிறது என்று சொல்லி 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் இங்கே பவுல் அப்போஸ்தலன் தீத்துவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அதாவது வெளிப்படுத்தப்பட்ட தேவ கிருபையானது எந்த காரியத்தை போதிக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு கிருபையினால தம்முடைய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகள்தான் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது என்கிறதை ஆழமாக பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய இரட்சிக்கும் கிருபையின் தன்மையும் நோக்கத்தையும் விளக்குகிறதாக இந்த வசனங்கள் அமைந்துள்ளன. பவுல் கூறுகிறபடி தேவனுடைய இரட்சிக்கிற அந்த கிருபையானது அசுத்தமான மாம்ச இச்சைகள், சிற்றின்பங்கள், இக்கால வாழ்க்கையின் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை விசுவாசிகள் தீர்மானமாக வெறுத்து தள்ளி அவற்றை அருவருப்பானதாக கருத வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். அதாவது தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அது பிரசன்னமாகும் போது வெளிப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது செய்யக்கூடிய காரியம் அசுத்தமான மாம்ச இச்சைகள், சிற்றின்பங்கள், இக்கால வாழ்க்கையின் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை தீர்மானமாக வெறுத்து தள்ளி அதை அருவருப்புள்ளதாக நம்மை பார்க்கும்படியாக அது செய்யக்கூடியதாக இருக்கிறது. வசனம் 12 நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணும்படியாக அது நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனை ரோமர் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரையிலும் நாம் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 22வது வசனத்திலையும் நாம் இந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து 1 யோவான் 2வது அதிகாரம் 15 இருந்து 17 வரையிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கேயும் இதே காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். கிருபையானது இதை நமக்கு போதிக்கிறது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேதம் போதிக்கிறது. ஆகவே கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பிரசன்னமாகிற போது அவபக்திய லௌகீக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண செய்கிறது மாத்திரமல்ல, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம், அதாவது அந்த பரலோக வாழ்க்கையை நம்முடைய மகாதேவனும் நமது இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும், அதாவது நீங்கள் உங்களுடைய கிருபையான வாழ்க்கை அது இன்னைக்கு கூட நடந்துடலாம். இன்றைக்கே திடீர்னு தேவனுடைய எக்காலம் அது வானத்தில் தொனிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகாதேவனாக இருக்கிறவரை சந்தித்து நாம் நம்பியிருக்கிற ஒரு ஆனந்த பாக்கியம் என்னென்னா, கண்ணீர் நிறைந்த, கவலை நிறைந்த, பாடு நிறைந்த, போராட்டம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையை விட்டு கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, போராட்டம் இல்லாத, பிரச்சனைகள் பாடுகள் இல்லாத அந்த வாழ்க்கைக்கு என் தேவன் என் இயேசு கிறிஸ்து மகாதேவன் எனக்கு தரும்படியாக வாக்கு பண்ணி இருக்கிறாரே, அந்த இடத்துக்கு நான் செல்லுகிறதற்கு தேவ கிருபை தான் எனக்கு போதிக்கிறது. அந்த ஆனந்த பாக்கியத்தை நான் அடைகிறதற்கு அது எனக்கு போதிக்கிறதே. மகாதேவனும் நம்ம இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அந்த பாக்கியமுள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் நான் பாவத்தை வெறுத்து இச்சைகளை வெறுத்து அந்த லௌகீக இச்சைகள் உலக இச்சைகளை வெறுத்து நான் ஒரு
தேவபக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று சொன்னால், ஒரு சுய கட்டுப்பாட்டுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று சொன்னால், இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி தேவ கிருபை எனக்கு போதிக்கிறது. இது தேவனுடைய கிருபையினால், என்னுடைய கிரியைகளினால் அல்ல. நான் பாவத்தை வெறுத்து வாழ்ந்தால் எனக்கு இது கிடைக்கிறது என்று போதிக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு, இதுவும் ஆண்டவருடைய கிருபையினால் நடக்கிறது. நாம் மரிக்க வேண்டிய இடத்துல, நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல, நாம் பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்தை ருசி பார்க்க வேண்டிய இடத்துல, உலகத்தின் மக்களின் அனைத்து பாவங்களையும் தன்மேலே போட்டுக்கொண்டு உலக மக்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரே, அதைத்தான் சொல்லுகிறார். சகல அக்கிரமங்களில் நின்று நம்மை மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் விலையேற பெற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். தமக்குரிய சொந்த ஜனங்களாக நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இது தேவ கிருபை. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தொருளினவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக மாற்றினவர் மாத்திரமல்ல, நற்கிரியைகளை செய்கிறதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். இது தேவ கிருபையினால் சாத்தியமே, தேவ கிருபையினால் சாத்தியமே. தேவ கிருபையானது இவைகளை நமக்கு போதிக்கிறபடினாலே அவரிடத்தில் அளவற்ற அன்பு கொண்டு அவருக்காக இந்த உலகத்தில் என் கடைசி மூச்சு உள்ளவரை நான் வாழுவேன் என்று தீர்மானித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.